அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்பதை அதிசார சனி பயிற்சியானது மகர ராசிக்கு செல்லக்கூடிய சனியானது எப்பேற்பட்ட மாறுதலை ஏற்படுத்த இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் தாக்கத்தையும் மனித வாழ்வில் ஏற்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த வல்லமை வாய்ந்த கிரகமாக இருக்கிறார். மனித வாழ்வில் நீண்ட நாட்கள் பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். அவர் நாம் செய்த பாவ புண்ணியங்களை துல்லியமாக கணக்கிட்டு அதன் அடிப்படையில் தான் நன்மை தருவதாக இருந்தாலும் தீமை தருவதாக இருந்தாலும் கொடுப்பார். அப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான நன்மையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. ஆனால் அதே சமயம் 7.5 சனி, ஜென்ம சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டக சனி, கண்டச்சனி போன்ற காலகட்டத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தசாபதிகள் சாதகமாக இருந்தாலும் கூட பல்வேறு விதமான சிரமங்களை சனியின் அமைப்பு காரணமாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகும். அப்படிப்பட்ட வலிமை வாய்ந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்திலிருந்து ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்திற்கு செல்கிறாருங்க. அவர் 10ஆம் இடத்திற்கு செல்வது மிகப்பெரிய மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 24/8/2023 முதல் 20/12/2023 வரை ஜீவனஸ்தானமாகிய இந்த 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெறுகிறது என்று பார்க்கும்போது சனி பகவான் மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் ஸ்தானமாகிய மகர ராசிக்கு வருவது உழைப்பிற்கேற்ற வருமானம் கிடைப்பது சற்று கடினமானது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே பண பற்றாக்குறை என்பது சற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. வருமானத்திற்குள் குடும்ப செலவுகளை சமாளிப்பது சற்று சிரமம் இருக்கும் என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறார். எதிர்பாராத செலவுகளில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய கட்டாயம் உருவாகக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும் உள்ளது. சிறு சிறு உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள், பண விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது. நெருங்கிய உறவினர்களிடம் பல்வேறு விதமான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குங்க. எனவே தேவையற்ற வீண் வாக்குவாதங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை சந்திக்க நேரிடும். எனவே மனதில் அமைதியும் நிம்மதியும் குலைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. உத்தியோக பொறுப்புகள் காரணமாக அடிக்கடி வெளியில் செல்வது, இரவு நேரங்களில் பணியாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எனவே பகல் வேளைகளிலும் உறக்கம், உடல் அசதி போன்ற சில எதிர்பாராத சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், குடும்ப பொறுப்புகளை முழுமையாக கவனிக்க இயலாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுகிறதுங்க. விடுமுறை நாட்களில் கூட உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு அமைகிறது. சனி பகவான் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக இருப்பதால் சனியால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சற்று அளவோடு தான் இருக்கும். டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் நல்ல பலன்கள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கர்ம வினைகள் சற்று கூடுதலாகவே இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் அலுவலக பொறுப்புகள் என்பது சக்திக்கு மீறிய அளவிற்கு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சில மாதங்களுக்கு பணியில மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக மேசராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுதுங்க. மேல் அதிகாரிகளுடன் அலுவலக பணி சம்பந்தப்பட்ட விவாதத்தின் போது உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும். சனியின் நிலை காரணமாக அடிக்கடி முன்கோபம் வருவதும், சக ஊழியர்களுடன் பழகும் போது நீங்கள் இதை நினைத்து கொள்ள வேண்டுங்க. முன்கோபம் வந்தால் அவற்றை தவிர்த்து விட வேண்டும் என்பதை அவர் தெளிவாக எடுத்து காட்டுகிறார். மனோகாரரான சந்திரனுக்கு சனி பகை கிரகமாவாருங்க. எனவே மேல் அதிகாரிகளை சந்திராஷ்டம தினங்களில் எதிர்கொள்வதை தவிர்த்திடுங்க. சிறிய தவறுகள் கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணிகளில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாருங்க. தொழில்துறை, வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் சனியின் வீரியத்துடன் நிலை கொண்டுள்ள இந்த தொழில்துறையில் சில மாதங்கள் எதிர்பாராத கடுமையான போட்டிகள் அதிகரித்தாலும் முதலீடு, விஸ்தரிப்பு திட்டங்கள் போன்றவற்றில் பெரிய அளவிற்கு ஈடுபட வேண்டாம். திட்டமிட்டு அளவான முறைகளில் செயல்பாடுகளை ஈடுபடுங்க. இல்லை என்றால் சில சிரமம் ஏற்படும். சனி பகவானின்
மகர ராசி சஞ்சார காலகட்டத்தில் மிக கடுமையான நிதி நெருக்கடிகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் எதிர்பார்த்தபடி மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். புதிய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் தவறுகள் ஏற்படாத வகையில் ஆவணங்களை சரியான முறையில் பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள். கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் சனி பகவானின் அமைப்பு காரணமாக வாய்ப்புகள் குறையாது. இருப்பினும் வருமானம் சற்று கிடைப்பது கடினமாகவே இருக்கும். ஏனென்றால் உத்தியோகம் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கூடுதலாகவே ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. புதிய முயற்சிகளில் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட அளவோடு நீங்கள் ஈடுபடுவது நல்ல பலன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கடன் என்ற மிக கொடிய அனுபவத்திலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பு கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்க இருக்கிறது. கடன் போன்ற சூட்சமங்களில் மாட்டிக்கொள்ளாமல் தப்பிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார். அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அறிவு திறன் பெற்ற சந்திரனுக்கு பகை கிரகமாகவும் அரசியல் துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனுக்கு நட்பு கிரகமாகவும் இருக்கிறாருங்க. எனவே அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு மன குழப்பம் என்பது அதீதமாக இருக்கும். சனியின் நிலை காரணமாக கட்சியில் இருக்கக்கூடிய குழப்பங்களை சரிவர எதிர்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் கட்சியில் குழப்பம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாது மக்களிடம் செல்வாக்கு சரிவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். தேவையற்ற விஷயங்களில் பணம் விரயமாவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது. பண விஷயத்தில் அதீத விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் மன நிம்மதி கிடைக்கும். மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சில மாதங்கள் கர்மஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்க போகிறார். கல்வியில் ஏற்படக்கூடிய முன்னேற்றம் நிச்சயமாக நீடிக்கும். உதவித்தொகை உள்ளிட்ட பல சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்கிறது. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறைக்கு அதிகாரம் கொண்ட ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு பகை கிரகமாக சனி பகவான் இருக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மகர ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் வயல் சார்ந்த பணிகள் கடுமையாக இருக்கும். ஆயினும் ராசிநாதர் மிக வலுவாக சுபபலம் பெற்று சஞ்சரிக்கிறார். எனவே விளைச்சல் திருப்திகரமாக இருக்கும். வருமானம் நல்லபடியாக அமையும். கால்நடைகள் பராமரிப்பில் ஏற்பட்ட பண விரயம் என்பது குறையுங்க. கால்நடை பராமரிப்பை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்பும் கால்நடை அபிவிருத்தி அடையக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் தங்களது அலுவலக பொறுப்புகளில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். சக ஊழியர்களுடன் நெருங்கி பழக வேண்டாம். உங்களுடைய சொந்த விஷயங்கள் சொந்த பிரச்சனைகளை அவர்களிடம் பகிர வேண்டாங்க. அதனால் சிரமம் தான் அதிகரிக்குமே தவிர தீர்வு கிடைப்பதற்கான வழி இல்லை என்பதை சனி பகவான் எடுத்து காட்டுகிறார். எனவே தான் உண்டு தான் பணி உண்டு என்று இருப்பது சில மாதங்களுக்கு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. சிறு தவறும் பெண்மணிகளுக்கு மிகப்பெரிய அளவில் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆனால் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான விசேஷ தருணங்கள் மிக சிறப்பாக அமையக்கூடிய தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. கர்மஸ்தானத்தில் சனி பகவான் வீற்றிருப்பதால் இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும். அப்போதுதான் நன்மை அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் சனிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும்.